கமிஷன் டெபியூட் பண்ணிருக்காரு சிஎம். அந்த கமிஷன் வழியா என்ன வந்து அங்க நிலவரங்கிறத சட்ட ரீதியா புரிஞ்சுக்கிறதுக்காக கமிஷன் நிறுத்திருக்காங்க. சோ அந்த கமிஷன் முன்னாடி டிவிகே தமிழக வெற்றி கழகத்தை வந்து கால் ஃபார் பண்ணா அவங்களும் போக ரெடியா தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் போறது இம்பார்ட்டன்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் போய் அப்பியர் ஆகணும். அந்த ஒன் மேன் கமிஷன் இப்ப நிறுவி இருக்கக்கூடிய கமிஷன் அது வழியா வரக்கூடிய ரிப்போர்ட் நாளைக்கு சிபிஐக்கே மாத்தி அமைச்சாலும் அதுக்கான வேலிட் அதுக்கான ஒரு வேல்யூ உண்டு. அந்த ரிப்போர்ட் will be taken into consideration. டிவிகே அவங்களுடைய முறையீட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுக்கிறது ஒரு பக்கம், அவங்களுக்கு என்ன அங்க கொடுக்குறாங்களோ அதே முறையீட ஒன் மேன் கமிஷன் முன்னாடி ரெண்டு ஆங்கிள் கொடுக்கணும். ஒன்னு பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மேட்டர், டிஃபெண்ட் ஏன்னா ஒரு லாயரா டிஃபெண்ட் பண்றது அவரோட ரைட், ஸோ கொடுக்கறது. ரெண்டாவது கட்சி தலைவர் விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மேட்டர். செகண்ட் ஆங்கிள் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நாங்க பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒன் மேன் கமிஷன்ல அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் அஃபீஷியலா ரெக்கார்ட்ல கொண்டு வர வேண்டியது டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பு. இது அவங்க சைடு. கவர்மெண்ட் அஃபீஷியல் சைடில் 500 போலீஸ் போதுமா? அந்த டைம்ல வந்து ஏன் பவர் கட் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு வந்து ரூட் ஏன் வந்து பிரிச்சு வைக்கல, ஏன் வந்து ப்ரொசஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்களா? நேஷனல் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நியூ டெல்லி உடைய கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லியிருக்கிறத வந்து ஸ்ட்ரிக்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்களா? பிகாஸ் அவங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்ல வராங்க. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணாங்களா? நேஷனல் டிசாஸ்டர் ரிகவரி மேனேஜ்மெண்ட் அதுல சொல்லியிருக்கக்கூடிய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாங்களாங்கிற கேள்வியை டெஃபினட்டா ஒன் மேன் கமிஷன் ரைஸ் பண்ண செய்வாங்க. அதுக்கு பதில் ஸ்டேட் அண்ட் போலீஸ் ஹஸ் டு கிவ். இது எல்லாத்தையும் அட்ஜுடிகேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்று கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த லைன்ஸ் வந்து நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. அதாவது நான் புசியானந்த் அவர்களையும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் சொல்றேன். ஐ திங்க் நியூஸ் வந்து மோஸ்ட்லி கிளிக் பைட்ஸ்க்கு நிறைய பேர் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தவிர்க்க முடியாத உண்மை. பட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா நெசசிட்டி இல்லை. when is arrest required? arrest required சமன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சமன்ஸ் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணல, நிறைய கண்டிஷன்ஸ் உண்டு. இதே கேள்வி தான் முதலமைச்சர் அவர்களை கேட்குறாங்க. நேற்று விஜய் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் என்ன சொன்னாரு, ஒன் மேன் கமிஷன் செட்டப் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து இதை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா முதலமைச்சர் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார். ஸோ நம்ம பொலிட்டிக்கலாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஆஸ் அ ஸ்டேட் ஓட ஹெட்டா. ரெண்டாவது விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணுவா வேணாமான்னு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க. இது நியாயமான கேள்விதான். இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒன் மேன் கமிஷன் நாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இட்ஸ் நாட் an ordinary issue. It will also be twisted politically later. ஆனால் ஒன் மேன் கமிஷன் பண்ணியிருக்கோம், அவங்களும் வந்து களத்தில் போயிட்டு அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஜட்மெண்ட் அவங்களுடைய ரிப்போர்ட் வரணும், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே என்ன கேட்காதீங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு.